ஹைதராபாத்தில் எப்படி பிரியாணி ஃபேமஸோ அதே மாதிரி பெங்களூரில் தொன்னை பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். ஸோ அது எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கினோம். இங்கே நியர்பையில் ஒரு ஃபேமஸான ஷாப்பு ஆர்என்ஆர்னு சொல்லிட்டு அதுக்கு ரிவ்யூமே ஒரு 4.2க்கு மேலே இருந்தது ஜொமேட்டோவில். ஸோ அதனால் ஆர்டர் பண்ணோம். இந்த சிக்கன் லாலிபப் காம்போவில் சிக்கன் லாலிபப் ஒரு 4 பீஸ் வர மாதிரி இந்த பிரியாணி வந்து 2 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வித் எக்கோட கூடவே டெசர்ட்க்கு சாகி துக்கடா மாதிரி ஒன்று, பட் ப்ராப்பரான அது கிடையாது. பட் இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. கூடவே அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரேவி டைப் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ரைத்தா. இந்த காம்போ தான் இதில் வருது. இதோட ப்ரைஸ் வந்து எல்லாமே சேர்த்து 310 தான் வந்துச்சு. உடனே பிரியாணி வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆர்டர் பண்ணோம். பட் பார்த்தா இத்தனை வருஷமாக நான் எங்கள் வீட்டில் அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கேன் போல். எங்கள் அம்மா பண்ணுறது அப்படியே இருந்துச்சு. அதே டேஸ்ட்டாக இருக்கான்ட்டு சொல்லிட்டு ரெசிபி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. எக்ஸ்ட்ராவாக அதே ஸ்பைசஸில் ஆனியன் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி அரைப்பாங்க போல். ஸோ எங்கள் அம்மா நார்மலாக பண்ணுற பிரியாணி தான் இங்கே தொன்னை பிரியாணின்ட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. எங்கள் வீட்டில் பிரியாணி பவுடர் வாங்கி எங்கள் அம்மா பிரியாணி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி மசாலா எல்லாமே கிரைண்ட் பண்ணி பண்ணுவாங்களா. ஸோ எல்லா பிரியாணியுமே ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோமோ, லைக் சிக்கன்னா சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்கும், மஷ்ரூம்னா மஷ்ரூம் மாதிரி இருக்கும். மற்றபடி அந்த பேசிக்கான பிரியாணி வந்து ஒன்று போல தான் இருக்கும். நார்மலாக டிஎன்ல ஹோட்டலில் வாங்குற பிரியாணிக்கும் வீட்டில் பண்ணுறதுக்குமே ரொம்ப டிஃபர் இருக்கும். பட் இத்தனை நாளாக நான் கோவில்பட்டியில் இருந்துகிட்டே இந்த கர்நாடகா ஃபேமஸ் தொன்னை பிரியாணி தான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. இத்தனை வருஷமாக சாப்பிட்டா அதே பிரியாணிங்கிறதுனால டேஸ்ட்டு பெருசாக எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியல.